அசோக் 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 தான் கண்ணா, சொல்லு. நேத்து வீட்ல நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்தோம்ல, அதுல அதுல அண்ணன் போட்டோ இதுலயும் தலையை காணோம். ஏய், உங்க அண்ணன் தலையை கண்டுபிடிக்குவா? நான் போலீஸ்ல சேர்ந்தேன், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், வர முடியாது. போன வை. நான் உன்னை கூப்பிடல, நீ வர வேண்டாம். யாரோ எனக்கு எடுத்துட்டாங்க. கெடுத்தாங்களா? யாரு யாரு வந்தது? யார் வந்தா? யாரும் தெரியல, யாரும் வரல, ஆனா எனக்கு எடுத்துட்டாங்க. யாரும் யாரும் வரலையா? யாரும் வராம அப்ப எப்படி கிடக்க முடியும்? என்னடி சொல்ற? யாராவது தொட்டாங்களா? தொட்ட மாதிரி தெரிஞ்சுதா? என்ன நடந்தது? ஐயோ, அழாம சொல்லி தொலைங்க. இங்க பாரு, ஏதாவது கனவு கண்டியா? தூங்கும் போது இப்படி தூங்கினா இந்த மாதிரி தான் கனவு வரும். ஒழுங்கா இழுத்து மூடி தூங்கு. கெடுத்துட்டாங்களா? கெடுத்துட்டாங்க. என்னது? அவள சீரியஸா அவ சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு வெளியில வந்துட்டியே. பின்ன என்ன, அவ பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கா. யாரும் வரலங்கறா, ஆனா தன்னை கெடுத்துட்டாங்கன்றா. கிராமத்துல கன்னி பொண்ண முனீஸ்வரம் பிடிச்ச கதை மாதிரி இருக்கு. நானும் ஒரு கன்னி பொண்ணுதா.
என்ன எந்த முனீஸ்வரனும் பிடிக்கல. அது வந்து அதான் இந்த முனீஸ்வரன் ஏற்கனவே உன்னை பிடிச்சிட்டேனே. இப்படி வா. வா இங்க. சார் சார் ஃபோன் சார். தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போ. யாரு யார் பேசுறது? யாரு? அம்மாடா. சார் யாராவது தலைவருங்க செத்துட்டாங்களா சார்? இல்ல, தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லி போன் வந்தது. சார் யார் சார் பேசுனது? அம்மா. அப்போ வாங்க சார் போலாம். அது இல்ல, அம்மா செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி பேசுனாங்க? பேசுனது அவங்க குரல் தானே சார்? கண்டிப்பா அவங்க வாய்ஸ் தான். ஸ்ரீமான் பொன்னுரங்கம் லலிதாம்பாள் தம்பதிக்கு புத்திரராய் பிறந்த மோகனின் பூலோக ஜனன ஜாதகம். தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:55 கிருஷ்ணபட்சத்து அமாவாசை திதி 20 நாழிகை 20 வினாடிகையும் மூல நட்சத்திரம் கூடிய மிக மிக கெட்ட நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய். ஆண் மூலம் தனலாபம், பெண் மூலம் நிர்மூலம். ஆனால் உனது ஜனன நேரம் அமாவாசை திதி உச்சமாகிவிட்டதால் நீ பிறந்த மூல நட்சத்திரம் பலமிழந்து குடும்பத்திற்கு நிர்மூலமாக மாறிவிட்டது. நீ பிறந்த நேரம் மட்டும் கெட்ட நேரம் அல்ல, உனக்கு இந்த வீடு கிடைத்த நேரம் கெட்ட நேரம். இந்த வீட்டில் இருந்தவன் கெட்ட மனிதன். கெட்டதும் கெட்டதும் சேரும் போது நல்லது நடக்குமா? உனது தாய் செய்த புண்ணியத்தால் இதுவரை வேதனையை அனுபவித்து பழக்கமில்லாதது உனது குடும்பம். சந்தோஷமானது உனது குடும்பம். வயதானாலும் விளையாட்டு குணம் மாறாமல் துள்ளி திரிந்து கொண்டிருக்கும் புள்ளிமான் கூட்டத்திற்கு நீயே புலியாக பிறந்து விட்டாய் மோகன். செய்வனையால் குடும்பத்தை பழிவாங்க போகிறாய். உனது எதிரிகள் யாரோ இந்த வீட்டில் பில்லி சூனியம் செய்வனை வைத்திருக்கிறார்கள். அதன் அறிகுறிகள் உனக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் நீ கடவுளை நம்பாதவன், பூஜைகளை அலட்சியப்படுத்துபவன். நான் சொல்வதையும் நீ அலட்சியப்படுத்தி விட்டால் உனது மனைவி, தங்கை, குழந்தைகளுக்கு நீயே யமனாக மாறிவிடும் அளவுக்கு சாத்தானை ஏவி விட்டிருப்பது தெரிகிறது. உனக்கு சந்தேகம் இருந்தால் ஆண்டவன் சன்னதியில் உன் கைகளை காட்டிப்பார். நீ மனித உருவமா சாத்தானின் உருவமா என்று உனக்கே தெரிந்துவிடும்.
இந்த தண்டனை? என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நானே குளித்தொல்லி பறிக்க போறேனா? இதுதான் என் விதியா? இதுதான் என்னோட ஜாதகமா? கடவுளே, பழி வாங்கிட்டியே. உனக்கு பயப்படாம இருக்கிறவனை பாவத்துல தள்ளி விட்டு பக்தியில உனக்கு கையெழுத்து கும்பிட வைக்கவா திட்டம் போட்டு பழி வாங்கினேன்? என் குடும்பத்தை அழிச்சுட்டு அவன் சக்தியை காட்டணுமா? உனக்கு தான் கடவுளன் பேரா? ஒண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு என்ன யமனாக்கித்தா பக்திமான் ஆக்கணுமா? வேண்டாம். நீ வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, உன்னை நான் நம்புறேன். கல்லா இருந்தாலும் சரி, காத்தா இருந்தாலும் சரி, நான் உன்னை கும்பிடுறேன். என் குடும்பத்தை காப்பாத்து ஆண்டவனே, நான் உன்னை நம்புறேன். நான் எடுத்துக்க, குடும்பத்தை காப்பாத்து, குடும்பத்தை காப்பாத்து, என்ன எடுத்துக்க.